Hello, good morning, children of 7th standard. Are you ready for the session today? Today we are having for 7th standard term 1 unit 1 a supplementary reader on Tom Sawyer by Mark Twain. Are you ready, children? We are going to see about a supplementary on Tom Sawyer by Mark Twain. The title of the supplementary is On Monday Morning. On Monday Morning is adapted from The Adventures of Tom Sawyer by Mark Twain. Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had had no holiday in between. It made the going into prison again so much worse. மாணவர்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டாம் சாயருடைய கதையுடைய தழுவல். மார்க் ட்வெயின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. டாம் அப்படிங்கிற ஒரு பாய், உங்களை மாதிரி ஒரு பாய் அவருக்கு மண்டே மார்னிங்னாலே ரொம்ப பயங்கரமான பொழுதா இருக்கும், மிசரபிளா இருக்கும். மிசரபிள்னா என்ன? பிடிக்காத ஒரு பொழுது, ஒரு டேஞ்சரான பொழுதுன்னு நினைச்சுப்பார் அவர். ஏன் அப்படின்னா, இப்போ மண்டே தான் புது வாரம் தொடங்குது இல்லையா? டாம் லே திங்கிங். இப்போ மண்டே மார்னிங் எல்லாமே அவருக்கு ரொம்ப பயங்கரமான டைமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுரும், மறுபடியும் மண்டே தான் ஸ்கூல் தொடங்கும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்னாலே அவருக்கு இந்த 2 நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வீட்டில் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவருக்கு பிடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டே இன் ப்ரிசன்னா ஜெயிலுக்கு போகிற மாதிரி அவர் நினச்சிக்குவார். ஏன்னா ஸ்கூல்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அங்கே அவருக்கு அது பிடிக்கலை. உங்களை மாதிரி அவர் ஸ்மார்ட் பாய் அப்படின்னு அவர் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்களாம் அப்படி இல்லை இல்லையா? நீங்களாம் ரொம்ப ஸ்மார்ட். ஸோ நிக்காம விதவுட் ஸ்டேயிங் இன் த ஹவுஸ் யூ கம் டு ஸ்கூல். பட் டாம் சாயர் அப்படி இல்லை, என்ன சாக்கு கிடைக்குதுன்னு பார்ப்பார். ஓகே, சிக்காக இருக்கிறாரா, சிக்குன்னு சொல்லாமா, சொல்லி ஸ்கூலை விட்டு நின்றுடலாமா அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, அவர் உடம்புலயே ஏதாவது நோய் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டார். ஓகே, நோ சிக்னஸ் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் இன்வெஸ்டட் அகெயின். ஐயோ, தலை வலிக்குதா, காது வலிக்குதா, வயிற்று வலிக்குதா எனக்கு, ஓ இப்போ பார்த்து எனக்கு வயிறு வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவருக்கு வயிற்று வலிக்கல, ஏன்னா வயிற்று வலிச்சதுன்னா அதை சொல்லி ஸ்கூலுக்கு நின்றுடலாம்ல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார். So look at the passage. He reflected further. Suddenly discovered something. So ஒரே ஒரு வலி இருந்தது அவருக்கு. என்ன அப்படின்னா, one of his upper front teeth was loose. This was lucky. ஓ, நம்ம மேல் வரிசை பல்லு ஒன்று லூஸா இருந்தது. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன்டா, ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், சரி இதை வச்சே ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை வச்சே என்ன செய்யலாம், கோர்ட் வித் தட் ஆர்குமெண்ட். வீட்டில் நம்ம ஆர்கியூ பண்ணி விவாதிச்சு நம்ம அழுது அடம்பிடிச்சி நம்ம என்ன செய்யலாம், நின்றுடலாம் ஸ்கூலுக்கு. அப்போது அவங்க ஆண்ட் இருக்காங்க வீட்டில், அவங்க ஆண்ட் என்ன செஞ்சாங்க, இதை செஞ்சிருவாங்கன்னா அதை இழுத்துடுவாங்க. அந்த பல்லை, ஆடுற பல்லை என்ன பண்ணுவாங்களாம், அதை இழுத்துருவாங்க, இழுத்து எடுத்துருவாங்க. எடுத்தா அது வலிக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், லீவ் போட்டுக்கலாம், அதை வச்சே லீவ் போட்டுக்கலாம் அந்த காரணம் சொல்லி அவரு யோசிச்சாரு. ஸோ திஸ் வாஸ் லக்கி. He was about to begin to groan as a starter, as he called it.
when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought that he would hold the tooth in reserve for the present and seek further. தற்போதைக்கு அந்த பல்வலியையே என்ன செய்யலாம், காரணமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் 3 வாரம் லீவ் எடுக்கணும்னா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து என்ன செஞ்சாரு, முடிவு பண்ணார். So the boy eagerly drew his fourth toe from under the sheet and held it up for inspection. சரி, அடுத்த வாரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய கால் விரல் ஒன்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீரலாக விழுந்திருந்து, அந்த விரலை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓகேவா? ரைட், ரொம்ப நல்லா போகுது இல்லை கதை? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? வெரி குட். It seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. சித்து அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட் என்ன செஞ்சான், பக்கத்தில் படுத்துட்டு இருந்தான். Tom was panting with exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. இவன், அதாவது டாம் வந்து வலியால அழுதுகிட்டே இருந்தான் இல்லையா, அப்போ அவன் என்ன பண்ணான், வேணுமே சத்தமா அழறான். அப்பதான் சித்து என்ன பண்றான், ஸ்னோடுன்னா என்ன, கொரட்டை விட்டு தூங்குறான். அப்போ இன்னும் சத்தமா, ஏன்னா சித்துவை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்புனாதான் என்ன செய்வான் அவன் போய் என்ன பண்ணுவான், ஆண்டி கிட்ட போய் சொல்லுவான். ஆண்டி வந்து என்ன செய்வாங்க, அவனை பல்ல பிடுங்கி எடுத்துருவாங்க. அப்புறம் வலிக்கும், அந்த வலியால லீவ் போட்டுக்கலான்னு இவன் ஐடியா பண்ணான். டாம் வாஸ் அக்ரவேட்டட். சித்து வந்து எழுந்துக்கவே இல்லை. டாமுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. சித் அண்ட் ஷூக்கின், அவரு எழுப்பினாரு. This course worked well. So Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. So நாம கூட காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது என்ன செய்வோம், கை கால்லாம் சோம்பல் முறிச்சிட்டு யார்னிங் பண்ணிட்டு கொட்டாவி விட்டுட்டு மெதுவாக ரிலாக்ஸ்டாக எழுந்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி சித்து எழுந்து ஸ்டேர்ட் அட் டாமை பார்த்தார். டாம் வெண்ட் ஆன் groaning. டாம் என்ன செய்கிறார், இப்போ வலியால அழறார். Tom, said Tom, here, what's the matter? He looked his face anxiously. Tom moaned out, oh, don't sit, don't shake me. Why, what's the matter, Tom? I must call auntie. It will be over by and by, maybe, don't call anybody. உடனே டாம் என்ன சொன்னாரு, என்னப்பா ஆச்சு உனக்கு, நான் போய் ஆண்டியை கூப்பிடுறேன் அப்படின்னாரு. நோ, யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்னார். பட் ஐ மஸ்ட், டோன்ட் groan so. Tom, it's awful. How long you been this way? Hours? Ouch. Oh, don't stay so. Sid, you will kill me. ஐயோ, என்னை தொடாதப்பா, எனக்கு வந்து தொட்டாலே எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது, நான் வந்து செத்துருவேன், ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது அப்படின்ன உடனே, சோ நீ எவ்வளோ நேரமா இந்த வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க, சரி நான் போய் என்ன செய்கிறேன், போயிட்டு ஆன்ட்டியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, Sid, I forgive everybody, Sid. Tell them so, Sid. And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that's come to town. So இவர் என்ன செய்றாரு, சித்து, நான் வந்து என்ன செஞ்சிருவேன், இந்த வழியில செத்து போறேன், ஸோ நான் வந்து எல்லாரையும் மன்னிச்சிடுறேன். சரி, நான் வந்து ஒரே ஒரு ஒத்தக்கண் பூனை ஒன்று வச்சிருக்கேன்ல, அந்த பூனையை மட்டும் ஒரு கேர்ள் புதுசாக டவுனுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துருப்பா என் ஞாபகமா அப்படின்னு சொல்லிட்டு வழியில ஓன்னு அழறார். யார் அழறது, டாம் அழறார். யார் இதை கேட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது, சித் வந்து அதை கேட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஓகேவா? ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த வலியால நான் செத்து போறேன், அதனால நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய், நான் வந்து ஒரு
ஒரே ஒரு கண்ணுடைய ஒத்த கண் பூனை ஒண்ணு வளர்க்குறல்ல, அதை வந்து டவுன்ல இருந்து ஒரு கேர்ள் வந்திருக்கால, அவளுக்கு கொடுத்துரு என் ஞாபகமா அப்படின்னு டாம் சொல்லிட்டு அழறார். அதுக்குள்ள சித் என்ன செஞ்சாரு? snatched his clothes and gone. Tom was suffering in reality. The imagination working well. So Sid fled downstairs and said, Aunt Polly, come, Tom's dying. ஸோ அதுக்குள்ள சித்து என்ன செஞ்சாருன்னா, எதையுமே கேட்காம, டாமுடைய வார்த்தையை கேட்காம வேகமாக ஓடி போய் ஆண்டி ஆண்டி வாங்க, டாம் வந்து இறந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். டாமுக்கு என்னன்னா, சரி சரி நம்முடைய ஆக்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நைஸாக ஒரு கண்ணை திறந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இன்னும் வலிக்கிற மாதிரி ஓன்னு அழறாரு. ஓகே, ஆண்ட் பாலிக்கு எப்படி இருந்தது? என்ன டையிங்கா, இறந்து போயிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க ஆச்சரியமா. எஸ், கம் குயிக் அப்படின்னு, டோன்ட் வெயிட், கம் குயிக்னு கூப்பிடுறாரு சித்து. உடனே ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். உடனே என்ன சொல்றாரு? சேச்சே, நான் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேன், அவன் ஏன் சாக போறான், அவன் நல்லா தானே சாப்பிட்டுட்டு நல்லா போய் தூங்குனானே அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனாலும் but she fled upstairs nevertheless with Sid and Mary at her heels. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பயம். அதனால என்ன பண்ணாங்க? வேகமா அந்த படிக்கட்டை ஏறி அவங்க போறாங்க. யாரோட? சித்தோடவும் மேரி அப்படிங்கிற இன்னொரு பாப்பாவோடவும் அவங்க போறாங்க. ஏன்னா பயம் அவங்களுக்கு. உடனே அவன் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பயமாய் போச்சு. அவங்க பேசவே வார்த்தை வரல. ஓகே, கடகடன் போயிட்டு when she reached the bedside she said, Tom, Tom, what's the matter with you? ஐயோ டாம், உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தானப்பா இருந்த அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாங்க. ஓ ஆண்டி, I am, my sore toes dying, my sore toes dying அப்படின்னு சொல்றான். ஐயோ ஆண்டி, என்னால தாங்கவே முடியல, மை சோர் டோ, என்னுடைய கால் விரலுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால நான் என்ன செய்யறேன், தாங்கவே முடியாத, வலி தாங்க முடியாதனால இறந்துட போறேன் அப்படின்னு சொல்றான். The old lady sank down into the chair and laughed a little. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கால் ஒரே ஒரு விரல்ல ஒரு சின்ன அடிபட்டிருக்கு, அதனாலயா யாராவது செத்து போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு, என்ன குழந்தைப்பா, அதனாலாம் நீ வந்து சாக மாட்ட, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஐயோ நீ வந்து இவ்வளோ வழியில துடிச்சிருக்கேன்னு அவங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. டாம், வாட் a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this. என்ன நீ ரொம்ப முட்டாள்தனமா பேசுற, சரி நீ வந்து என்ன பண்ணு, முதல்ல பேசுறதெல்லாம் இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசுறத நிறுத்திட்டு இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. The groan stopped and the pain vanished from the toe. அவங்க அப்படி சொன்ன உடனே இவர் வலியால முனகிக்கிட்டு இருந்தார்ல, அந்த முனகல் சத்தமும் நின்று போச்சு. அந்த பெயின்னா என்ன, வலியும் போயிடுச்சு அந்த டோல இருந்து. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all. இல்ல ஆண்டி, என்னுடைய கால் விரல் வந்து ரொம்ப வலிச்சுதா, அப்படியே செத்து போற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்ததா, அதனால தான் நான் அப்படியெல்லாம் அழுது இப்படியெல்லாம் வர பேசிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொன்னான். சொன்னது இல்லாம இந்த வலியால நான் வந்து என்னுடைய பல்லு ஆடிட்டே இருக்குல்ல, அதை கூட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே, யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா வாட்ஸ் த மேட்டர், பல்லுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ஆண்டி. ஒன் ஆஃப் தேம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல். ஒரே ஒரு பல்லு ரொம்ப லூஸா ஆடிக்கிட்டே இருக்குது ஆண்டி, அந்த வலி பயங்கரமா இருக்கு ஆண்டி, இப்போ என்னால நான் கால் விரல் வலியை கூட மறந்துட்டேன், இப்போ பல்லு ரொம்ப வலிக்குது ஆண்டி அப்படின்னு சொன்னாரு டாம். உடனே, there now don't begin that groaning again, open your mouth. Well, your teeth is loose but you are not going to die from that. உடனே என்ன சொன்னாங்க,
ஓகே ஓகே, மறுபடியும் நீ அழாத. நீ என்ன செய், ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னா என்ன, வாயை திறந்து காட்டு. ஓ, ஒரு ஒரே ஒரு பல் வந்து லூஸா இருக்கு, அதனால நீ என்ன ஆயிட மாட்ட, இறந்துட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு, மேரி கெட் மீ எ சில்க் த்ரெட் அண்ட் எ சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன். ஸோ மேரின்னு ஒரு பாப்பா வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஒரு பட்டு நூலும் ஒரே ஒரு கரித்துண்டு, ஒரு நெருப்பு எரியிற ஒரு சின்ன கரித்துண்டோ எடுத்துட்டு வா கிச்சன்ல இருந்துன்னு சொன்னாங்க. உடனே பயந்து போயிட்டான் டாம். டாம் said, oh please auntie, don't pull it out, it don't hurt anymore. I wish I may never stare if it does. Please don't auntie, I don't want to stay home from school. ஐயோ ஆன்ட்டி, என்னோட பல்ல பிடுங்கிடாதீங்க, நான் வந்து இனிமேல் அது என்ன செய்யாது, எனக்கு வலி தராது, நானும் அந்த பல்ல என்ன பண்ண மாட்டேன், ஆட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஆன்ட்டி. ஸோ நான் வந்து ஸ்கூல்ல இருந்து நின்றுடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஆன்ட்டி, ப்ளீஸ் என்னோட பல்ல பிடுங்கிடாதீங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுதுகிற மாதிரி என்ன செஞ்சான், ஆக்ஷன் பண்ணான். Oh, you don't you? So, all this row was because you thought you would get to stay home from school and go fishing? அப்படின்னு கேட்டாங்க ஆன்ட்டி. அதாவது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மை? ஸ்கூலுக்கு போகாம ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வீட்லேயே நின்று போயிட்டு ஃபிஷ்ஷிங்க்கு போகலாம். ஃபிஷ்ஷிங்னா என்ன, மீன் பிடிக்கிறதுக்கு போய் ஏரி குளம்லாம் சுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நீ இதெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க. டாம், டாம், ஐ லவ் யூ ஸோ அண்ட் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்ட் ஹார்ட் வித் யோர் மிஸ்சிஃப். அப்படின்னா என்னன்னா, மிஸ்சிஃப்னா என்னன்னா குறும்புத்தனம், வால்தனம். ஸோ டாம், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிற, இந்த வயதான இந்த ஆன்ட்டியோடைய மனசை ரொம்ப நோகடிக்கிற உன்னுடைய வால்தனத்தினால. பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி அப்படி சொன்னாங்க ஆன்ட்டி. சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த பல்ல பிடுங்கிறதுக்குரிய கருவிகள் எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேரி. என்ன கருவிகள்? எ சங்க் ஆஃப் ஃபயர், wood, and then another one is silk thread. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. உடனே ஓல்டு லேடி என்ன பண்ணாங்க, one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bed post. அந்த சில்க் த்ரெட்டோட ஒரு முனைய டாமுடைய பல்லுல கட்டிட்டாங்க, இன்னொரு முனைய எடுத்து அந்த கட்டில் கால் இருக்கு இல்லையா அது மேல அதுல கட்டிட்டாங்க. Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bed post now. அதனால என்ன செஞ்சாங்க, பல்ல கட்டிட்டாங்களா நூல் வச்சு. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த கரித்துண்டுல எரியிற கரித்துண்டை எடுத்து டக்குன்னு அவன் டாமுடைய முகத்துக்கு கிட்ட எடுத்துட்டு போனாங்க. உடனே டாம் பயந்து இப்படி தலைய அசைச்சான். அப்போ என்ன ஆச்சு, அந்த ஆடிக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த பல்லு அப்படியே பிச்சின்னு வந்து என்ன செஞ்சது, அந்த கட்டில் காலில் இருக்கிற நூலோடவே அப்படியே தொங்கிருச்சு. ஸோ பல்லையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டாம் அடிக்கடி என்ன செய்வார், டாம் சாயர் அவர் நிறைய மிஸ்சீவ்ஸ் பண்ணுவார், ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்திக்கிட்டு வீட்லயே விளையாடிக்கிட்டு. ஸோ see, this is a story, very very interesting story, but children, you should not follow the same ideas. Okay, நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஐடியாஸ் பண்ணி ஸ்கூலை விட்டு நின்றுட்டு வெளியில அந்த டைமை வேஸ்ட் பண்ணி படிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ யூ என்ஜாய் த ஸ்டோரி, யூ ரீட் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, and then now it's time for glossary. Panting, breathing quickly. Panting, breathing quickly. Pantingனா என்ன, மூச்சு அதாவது ஃபாஸ்டா மூச்சு விடுறது. டாக்டர் கிட்ட போனா மூச்சு இழுத்து விடுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. பேண்டிங் அப்படின்னா வேகமா படிக்கட்டு ஏறும்போது நமக்கு மூச்சு வாங்கும் இல்லையா, அததான் பேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மூச்சு வாங்குதல். எக்ஸர்ஷன்ஸ், எக்ஸர்ஷன்ஸ்னா என்ன, எஃபர்ட்,
எக்ஸர்ஷன்னாலும் அதே மாதிரி தான் மூச்சு இறைத்தல். ஓகே. அண்ட் அக்ரவேட்டட்னா எரிச்சல் படுதல், கோபப்படுதல், இரிட்டேட்டட். ஓகே. அண்ட் ஸ்னாட் அப்படின்னா a cry made to show unhappiness. தான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க இல்லையா, ஒரு ஒப்பாரி வைக்கிறது, அப்படியே புலம்பி அழுகுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்னாட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்ஷியஸ்லினா ரொம்ப ஆர்வமா, ரொம்ப டென்ஷனா இருக்கிறது தான் ஆங்ஷியஸ்லி. லூப்னா என்னன்னா ஒரு கர்வ்னா ஒரு முடிச்சு. லூப்னா என்னன்னா ஒரு ஒரு வட்டமான பூவெல்லாம் கட்டும்போது அப்படி ஒரு ரவுண்டா ஒரு லூப் போடுவோம்ல, அதை தான் ஒரு கர்வ், ஒரு முடிச்சுன்னு சொல்லலாம். ஓகே. நவ் நெக்ஸ்ட் lines from the lesson and you have to identify the speaker. Okay. So what are the lines given in the lesson? No, never mind, it will be over by and by, maybe, don't call anybody அப்படின்னு யார் சொன்னது? சீக்கிரத்துல சரியாயிடும், யாரையும் கூப்பிடாத அப்படின்னு யார் சொன்னது? Yes, you're right, very good children, it is Tom. Very good. It makes my flesh crawl to hear you. What is the matter? ஸோ என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் அழற அப்படின்னு யார் கேட்டது? எஸ், சித். your tooth indeed, what's the matter with your tooth? என்ன ஆச்சு உன் டூத்துக்குன்னு கேட்டது யாரு? எஸ் it is aunt Polly. ஆண்டி அப்படின்னு சொல்லலாம், இல்ல aunt Polly அப்படின்னு சொல்லலாம். so you have to write the names of the speaker there. Write true or false against each statement. See, you have to read the supplement portion and then you have to find out whether the statement is true or false and you have to fill the blank. Okay. முதல்ல என்ன பண்ணணும் நீங்க? Tom enjoyed Monday mornings as he had to go to school இப்படின்னு போட்டிருக்காங்க இங்க. ஸோ டாம் மண்டே மார்னிங்கை என்ஜாய் பண்ணாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டு ஆமாவா இல்லையா, இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நோ, அவர் என்ஜாய் பண்ணல இல்லையா, அதனால ஸோ இட் இஸ் ஃபால்ஸ்ன்னு போடணும். இதை மாதிரி யூ ஹாவ் டு ரீட் ஆல் த சென்டென்சஸ் and if you don't know the answer, you go to the text, you go to the story, read it, and then again you have to fill up the correct answer. Okay, right? Yes, read the following passage and answer the questions. See, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதை படித்து அதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி சில்ட்ரன், ஏன்னா ஆன்சர் எங்கே இருக்கு? அந்த பேசேஜுக்குள்ளவே இருக்கு. See, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. why did Tom wish that he were sick? ஏன் அவர் சிக்குன்னு ஃபீல் பண்ணாரு? because he could stay home from school. ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலேயே இருக்கலாம். அந்த லைன், because Tom wished that he were sick because he could stay home from school. That's the answer. So you find out the answer for the other questions. Okay. And then how did Sid show his affection towards Tom? சித்துக்கு டாமை ரொம்ப பிடிக்கும்ல, அஃபெக்ஷனேட்டாக இருப்பார்ல, எப்படி அந்த அஃபெக்ஷனை அவர் காமிச்சாரு அப்படின்னா, சித்து என்ன பண்ணாரு? வேகமாக ஓடி போய் ஆண்டியை கூட்டிட்டு வந்து அவருக்கு டாமை பற்றி, டாம் இஸ் டையிங், கம் குயிக்னு கத்தி அவங்களை போய் கூட்டிட்டு வந்து உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆண்டியை கூட்டின்னு வந்ததுனால அவருக்கு என்ன தெரியுது? நமக்கு சித்துக்கு ரொம்ப டாமை பிடிக்கும்னு தெரியுது. ஓகே. ஸோ யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சி, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி சில்ட்ரன், பிகாஸ் 3 ஆன்சர்ஸ் அங்கேயே கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு ஒரே ஒரு ஆன்சரை அழகாக ஒரு ரெட் ஸ்கெட்ச் பெனில் ஆன்சரை மட்டும் டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து யூ ஹாவ் டு ரைட் இட் இன் த பிளாங்க். ஓகே. Tom pretended his toe was dying in order to miss school, scare Sid, make Aunt Polly feel bad. எதுக்கு? உங்களுக்கே தெரியுமே. எஸ்,
மிஸ் ஸ்கூல் எல்லாமே எதுக்கு ஸ்கூலை விட்டு நிக்கிறதுக்கு. வெரி குட். ஸோ ரீட் த அதர் திங்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். Okay, you will definitely do. Very good, children. A project is given to you, children. Give instructions to your friend to reach your house from school. Mention some landmarks that your friend should look out for on his way. Yes, instructions na உங்களுக்கே தெரியும். அந்த வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்க வழிமுறை சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு சொல்லணும். உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லணும்? ஸ்கூல்ல இருந்து ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து டு யூ ரீச் யுவர் ஹவுஸ். டு ரீச் யுவர் ஹவுஸ் உங்க வீட்டை அடையறதுக்குரிய வழி எப்படி போகணும்? ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வாக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு வரும். அங்கதான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ஒரு ரோட்ல கட் பண்ணீங்கன்னா ரைட்ல ஒரு ரோடு போகும். அங்கதான் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்க்குக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க வந்தீங்கன்னா அங்கதான் எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் சொல்லி ஸோ யூ ஹேவ் டு ட்ரா எ மேப். ஒரு பேப்பர் எடுத்து அழகா கலர்ல ஒரு மேப் மாதிரி போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த்ரூ சென்டென்சஸ். ஸோ சென்டென்சஸ்ல சொல்லணும். See, this is the school. From school, walk straight and there will be a post office. Walk left to the post office and there would be a water tank. Walk right to the water tank and behind that there is my house. So you're welcome to my house அப்படின்னு சொல்லலாம். Okay, right, very good. You practice this in this quarantine period, children. Next one is connecting to self. Draw a family tree showing the members of your family and write a sentence about the activities that whole family does together. How does it help others in a family and what do you learn from this? ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கணும். அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிக்சரில் பாருங்க. ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கணும். அதில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய நேம் எல்லாம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்க அண்ட் எப்படியெல்லாம் அந்த ஒன்றா சேர்ந்து நம்ம செய்கிறோம் இல்லையா ஜாயிண்டா, அந்த ஒர்க் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு டாக் அபவுட் த லெசன் யூ லேர்ன் ஃப்ரம் தட். ஓகே, அதில் என்ன உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுனால எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும். பேசிக்கிட்டே செய்யலாம், பாடிக்கிட்டே செய்யலாம். ஸோ சந்தோஷமாக நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யும்போது எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாமல், ஒருத்தரே செஞ்சால் கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ எல்லாரும் செய்யும்போது வேலையை பகிர்ந்து செய்யும்போது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் ஆடி பாடி மகிழலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யூ ஹாவ் டு ட்ரா த ஃபேமிலி ட்ரீ. வெரி குட். ஸோ that is the homework given to you, children. So you have to find out that and you draw it in a paper and explain it. Okay. Yes, children. Next one is steps to success. Give a relationship term for the clues given. Siblings அப்படின்னா என்ன? Kith and kinna என்ன? A chip of the old block na என்ன? Two peas in a pod na என்ன? Breadwinner na யாரு? Forefathers na யாரு? இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? What you have to do? See, you have to refer the dictionary and you have to write the correct answer. Siblings அப்படின்னா children. Okay, kith and kin, relatives. And two peas in a pod, twins. Breadwinner, father. Forefathers, grandfathers. அந்த மாதிரிலாம் ஆன்சரை நீங்க எழுதணும். Arrange the words according to their degrees of meaning. See, eager, thrilled, excited. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரும். நீங்கள் வந்து என்ன செய்யணும்? டிகிரிஸ் ஆஃப் மீனிங்கை வச்சு நீங்கள் யூ ஹேவ் டு சார்ட் அவுட் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு தர் டிகிரிஸ். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திங்க் அண்ட் ஆன்சர். சி, X and Y are parents to Z, but Z is not the son of X. Then what is Z to X? Xம் Yயும் அம்மா அப்பா, இசட் அவங்க குழந்தை, பட் அவங்க பையன் இல்லை. அப்போ யாரா இருப்பாங்க? எஸ், வெரி குட். இசட் இஸ் தேர் டாட்டர். டாட்டர், DAUGHTER, மகள்.
மகன் இல்ல, அப்போ மகளா இருப்பாங்க. வெரி குட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ். சி, நீங்க இன்னும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மேல மேல யோசிச்சு திங்க் அண்ட் ஆன்சர் நல்லா சிந்திச்சு என்ன வேர்டை போடணும், அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம், நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு refer the dictionary and net also for this, for writing this, and you can also find more quiz like this. Okay, இது மாதிரி நிறைய குவிஸ்ல நீங்களே குவிஸ் ப்ரோக்ராம் என்ன செய்யலாம், கண்டக்ட் பண்ணலாம். நீங்களே குவிஸ் ப்ரோக்ராம்ல ரைட்டிங் ரிட்டர்ன்ல கூட கொஸ்டின் பேப்பர் மாதிரி செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து மார்க்ஸ் போடலாம். Okay, so these are the steps to success, children. And so very wonderfully you have gone through this supplementary. Okay, all the best. Let us meet next week. Okay, children. Thank you. See you next week. Bye bye.